ராதே கிருஷ்ணா. அருமையான காலை வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்கின்ற சிந்தனை துளி ரொம்பவும் முக்கியமான சிந்தனை துளி. நம்மை போல இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு ரொம்பவுமே வேண்டிய ஒரு சிந்தனை துளி. அண்மையில் ஒரு விஷயம் பார்த்தேன், ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் ரொம்ப அருமையான விஷயம் இருந்தது, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு. ஆக்சுவலாக ஒரு தோழி ஒரு தன்னுடைய 60 வயதுகளை தொட்ட தோழி தன்னுடைய இன்னொரு தோழிக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறா. எப்படி இருக்கேன் அப்படின்னா, ரொம்ப நாள் ஆச்சு உங்கள்கிட்ட பேசி. அப்படின்னா நல்லா இருக்கேன் அப்படின்னு. அப்படியே என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் என் பேரனோடு விளையாடிட்டுருக்கேன், அவனோடையே தான் சாப்பிடுவேன், அவனோடையே தான் தூங்க. அப்போ அவனுடைய ஹஸ்பண்டு அப்படின்னா அவருடைய ரூமில் அவர் ஏதாவது பத்திரிக்கை படிச்சுட்ருப்பார், ஏதாவது வெளியில் போவார், அவ்வளோதான். உடனே அவள் சொன்னா, இல்லைம்மா நீ பண்ணுறது ரொம்ப தப்பு. என்ன பேசுகிற நீ, வயசாகிடுச்சு. இல்லை வயதானாலும் தம்பதிகள் ஒன்றாகத்தான் உறங்க வேண்டும். நீ நினைக்கின்ற மாதிரி இல்லற சுகத்துக்காக அல்ல. நீ படுத்துகிட்டே இருக்க, திடீர்னு உன்னுடைய காலில் ஒரு கிராம்ப் வந்துருச்சு, உன்னுடைய தசைப்பிடிப்பு வந்தது, நீ என்ன பண்ணுவ? வலிக்குது, நீ என்ன பண்ணுவ? அப்போ உன்னுடைய கணவர் பக்கத்தில் இருந்தன்னா இன்னும் அவர் கூப்பிட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உனக்கு வசதியாக இருக்கும். இல்லை அவருக்கே ஒரு இருமல் வந்துடுது, இல்லை அவருக்கே முடியல, திடீர்னு ஒரு தண்ணி வேணும், உடனே அவர் கூப்பிட்டா எடுத்து கொடுக்கறதுக்கு நீ இருக்க வேண்டாமா? முதுமையில் முதியவர்கள் ஒன்றாகத்தான் உறங்க வேண்டும். தயவு செய்த உன் என் மனசில் வச்சுக்கோ. இன்னொரு விஷயம், நீ குழந்தைன்னு நீ அந்த பேரன் பேத்தி கூட இருக்கையே, அந்த மனிதன், உன்னையே நம்பி வாழ்ந்த மனிதன் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார்? ரொம்ப அருமையான கேள்வி இல்லை? ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுவார்? யார் அவருக்கு துணை? யார் பேச்சு துணை? இவ்வளவு நாள் ஆஃபீஸும் ஓடிட்டார். இனிமேலாவது நீ உன்னுடைய நேரத்தை அவரோடு பங்கு போட வேண்டாமா? அவர் எப்படி இருக்கார், என்ன தூங்குனீங்களா, என்ன சாப்பிட்டீங்களா, என்ன இப்போ நாட்டில் என்ன நடக்கிறது, இல்லை எத்தையாவது பற்றி பேசேன். நீ உன்னை உன் பேரன் பேத்தியோடு சுருக்கி கொண்டு அவரை தனிமையில் விடலாமான்னு கேட்டா பாருங்க. அந்த கேள்வியை கேட்ட உடனே இந்த ஃபோனில் இந்த பக்கத்தில் அந்த தோழிக்கு அரைந்தால் போல இருந்தது. அவளுக்கு மட்டும் இல்லை, நாமும் சிந்திக்க வேண்டிய விஷயம்னா, வயசாகிடுது. வயசாகும் பொழுது தான் நமக்கு துணை தேவைப்படுகிறது. ஏன்? நம்மளுடைய கஷ்டத்தையும், நம்மளுடைய இன்பத்தையும், நம்மளுடைய சுகத்தையும், நம்மளுடைய துன்பத்தையும் என்னவாக இருந்தாலும் அதை பகிர்ந்து கொள்ள 2 செவிகள் வேண்டாமா? அதற்காகத்தானே இல்லறம் நல்லறமாவது. பேரன் பேத்திலாம் எடுத்தாச்சு. இருந்தாலும் கணவன் மனைவியாக நிச்சயமாக ஒன்றாகத்தான் உறங்க வேண்டும், ஒன்றாகத்தான் வாழ வேண்டும், ஒன்றாகத்தான் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். வேலையானாலும் பரவாயில்ல, சுகமாக இருந்தாலும் பரவாயில்ல, வாக்கிங் ஆனாலும் பரவாயில்ல. வேலையெல்லாம் மனைவி கிட்ட கொடுத்துட்டு வாக்கிங் போகிறதும் தப்பு இல்லையா? இல்லை கணவன் எப்படி வேணால் போட்டோன்னு நம்ம பாட்டுக்கு குழந்தைகளோடு நம்ம இருப்பதும் தப்பு. நம்ம சேர்ந்து நடத்த வேண்டும்ங்கிறது தான் ரொம்ப அருமையான விஷயம் இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன். ராதே கிருஷ்ணா.